வணக்கம். யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வந்து BMW, ஆடி, பென்ஸு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வால்வோ இந்த மாதிரி லக்ஸரி பிராண்ட் கார் வைக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதாவது புது காருக்கும் பழைய காருக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது போக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா கார்னா ஒரு 65 லட்ச ரூபா 70 லட்சம் அந்த மாதிரி ரேட்டில் வந்து கிடைக்கும். இது உண்மைக்கும் எந்த மாதிரி காரணம் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த அளவுக்கு யாரும் பெருசாக பேசினது கிடையாது. எதுக்காண்டி இந்த காரோட ரேட் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினது கிடையாது. அப்படி பேசினாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதோட ஸ்பேர் வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதை வாங்கி வண்டி ஓட்டிட்டு சர்வீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற அதனால அந்த கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாரும் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதனால தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நிறைய வேலைகள் இருக்கும். அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகுள்ள வண்டிகள் தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். பொதுவாக அந்த 4 சிலிண்டர் வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் நல்ல ஒரு வண்டி அப்படின்னா சீக்கிரத்தில் வேலையே வராது. அதனால வேலை வந்து கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக செலவு வைக்கிற மாதிரி வேலைகள்லாம் வராது. சும்மா நம்ம பீரியாடிக் சர்வீஸ் இருக்குல்ல அந்த மாதிரி செலவு மட்டும் தான் வைக்குமே தவிர பெருசாக இன்ஜினில் வந்து பெருசாக வேலைகள் வைக்காது. வச்சிருந்த அப்படின்னா அப்படி ஒரு கார் பிராண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காது. அதனால இதனால தான் இந்த காரணத்தினால நம்ம இந்த கார் பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குன்னு பேசியிருப்பாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் மெயின் காரணம் அது கிடையாது. லக்ஸரி பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ப்ரெஸ்டீஜுக்காண்டி தான் நிறைய கார்கள் வாங்குவாங்க. நம்ம மாருதியாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே பீப்புள்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஒரு அன்றாட தேவைக்கு கார் கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பீப்புள் வந்து காரை சூஸ் பண்ணுவாங்களே. ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதை வந்து நம்ம அதாவது வண்டி எடுத்த அப்படின்னா அந்த ஸ்பேர் சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்பேரோட ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸோட ரேட்டு, இது எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே கார் வாங்க. அதனால் டாட்டா, மாருதி, ஹுண்டா இது எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியான கார்கள். அதனால் தேவைக்கு ஏற்ற இன்ஜின்லாம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம தேவைக்கு என்ன இருக்குமோ அது மட்டும் தான் காரில் இருக்கும். இது வந்து நம்ம வாங்குற கார். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினா நம்ம திருப்பி விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய் ரேட்டு கம்மியாக இருந்திருக்கு. ஏன்னா காரோட ரேட்டே கிட்டத்தட்ட அவ்வளோதான், ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. 10 லட்ச ரூபாய் கார் வாங்கினாலும் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் லக்ஸரி பிராண்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 லட்ச ரூபாவில் வந்து கோடிக்கணக்கில் போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பிராண்டில் இருந்தும் ஒரு 60லேருந்து 80 லட்ச ரூபா ஒரு காரை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப ரீசேல் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 60 லட்ச ரூபா கார் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்குறது பாதிக்கு பாதியாக ஷோரூமில் வாங்குவாங்க. அதாவது யூஸ்டு கார் மார்க்கெட் இருக்குல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக பாதிக்கு பாதி அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட 60%, 50% வச்சுவாங்க. ஏன்னா ரொம்ப 60% போக வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 50% ரேட் வச்சு வாங்குவாங்க. திருப்பி விற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 10% 15% வச்சுருப்பாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வந்து ஒரு வார்த்தை சொல்லி தான் அந்த லக்ஸரி பிராண்ட் காரை வாங்குவாங்க. இப்போ நான் அந்த கார் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். கார் ஓனரில் கார் ஓனர் வாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த யூஸ்ட் கார் மார்க்கெட் இருக்குல்ல அதோட ஓனர் நான் இப்போ என்ன பேசுவேன் அப்படின்னா இது எல்லாமே லக்ஸரி பிராண்டு. இந்த காரை வச்சுருக்காங்க எல்லாருமே ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ப்ரெஸ்டீஜுக்காண்டி தான் இந்த ரேட்டுக்குள்ள கார் எடுக்காங்க. அப்படிங்கும் போச்சில் அந்த காரோட ஃபஸ்ட்டு ஓனர் நானாக தான் இருக்கணும். நான் பணக்காரனாக இருந்தேன் அப்படின்னா அவங்கள சொல்கிறேன், பணக்காரனாக இருந்தால் நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்குறவங்க நினச்சி வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பணக்கார ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் வந்து திரும்ப யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வந்து அந்த வண்டிக்கு செகண்ட் ஓனராக ஆகுறது வந்து யாருமே விரும்ப மாட்டா. அதனால் இந்த கார் எப்படி சேல்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த கார் இந்த ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சேல்ஸ் ஆகும். அதனால் இந்த காரை வந்து இவ்வளோ ரேட்டுக்கு எடுக்க முடியாது. இது வந்து ப்ரெஸ்டீஜ் கார் அப்படிங்கும் போச்சில் ஃபஸ்ட்டு ஓனராக தான் இந்த காருக்கு இருக்கை பணக்காரங்க எல்லாருமே விரும்புவாங்க. அதனால் செகண்ட் ஓனர் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த காரோட ரேட் இவ்வளோ தான் போகும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லி தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த மாருதி கார், டாட்டா கார் இது எல்லாமே நம்ம நார்மலாக தேவைக்கு வாங்குவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ப்ரெஸ்டீஜுக்காண்டி ஒரு கார் பிராண்டை வாங்குறது. ஆடி, BMW இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், வல்வோவாக இருக்கட்டும், இது எல்லாமே தன்னோட ப்ரெஸ்டீஜ் வந்து வெளியே காணிக்கிறதுக்கு. BMW வச்சிருந்த ஒரு கெத்து, பென்ஸ் வச்சிருந்த ஒரு கெத்து, ஆடி வச்சிருந்த ஒரு கெத்து, லேண்ட் ரோவர் வச்சிருந்த ஒரு கெத்து, இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜுக்காண்டி ஒரு காரை வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு ஓனராக தான் இருக்க விரும்புவாங்களே தவிர யூஸ்டு கார் மார்க்கெட்டில் போய் செகண்ட் ஓனராக அந்த வண்டி யாருமே இருக்க விரும்ப மாட்டா. ப்ரெஸ்டீஜ் பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரேட்டு கம்மியான காரில் கிடச்சி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாருதி, சுசுகி, டாட்டா கிட்ட இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து அங்கே போய் கண்டிப்பாக 60 லட்ச ரூபா கொடுத்து யாருமே கார் வாங்க மாட்டான். அந்த ப்ரீமியம் கார் பிராண்டை வந்து யார்கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒரு டாட்டா கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் தேவை, கொஞ்சம் ப்ரீமியம் கார் செக்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் ரொம்ப காசு நான் போட மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மைண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த யூஸ்டு காரில் ப்ரீமியம் காரோட செகண்ட் ஹேண்ட்
பையராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தான் அடுத்து என்ன வேணும்னு தேடுவாங்களே தவிர, அதுவும் ரொம்ப ரேட்டுக்குலாம் தேட மாட்டாங்க. காரோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கம்மியான ரேட்டு தான் வந்தாகணும். ஏன்னா, அது ஒரு ப்ரெஸ்டீஜ் கார். நம்ம வந்து டாடா கிட்ட இருக்க பையர், அக்பர், ஹோண்டா கிட்ட இருக்க பையர், இல்ல மஹேந்திரா கிட்ட இருக்க பையர். அவங்க தான் இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டுக்கு போவாங்களே தவிர, இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ஆள் வந்து இதுக்கு ஒரு 1,00,00,000 ஆனாலும் பரவாயில்ல, நான் கார் வாங்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்டு கார் மார்க்கெட்டுக்கு வரவே மாட்டாங்க. அந்த பக்கம் தலை வச்சு கூட எட்டி படுக்க மாட்டாங்க. நல்ல காரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ஓனரா மட்டும் தான் இருக்கணும். அப்போ செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் அவங்க வரமாட்டாங்க. அப்போ யார் இந்த கார் வாங்க அப்படின்னா, டாடா பிராண்டு கிட்ட இருக்கக்கூடிய ஆளு, அதுக்கப்புறம் மஹேந்திரா கிட்ட இருக்கக்கூடிய யூசர் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப காசு கண்டிப்பா போடவே மாட்டாங்க. ஒரு மீடியம் லெவலான காசு மட்டும் தான் போடுவாங்க. இப்போ ரூ. 20,00,000 சஃபாரி இல்லனா மஹேந்திரா ஏதோ ஒரு கார் எடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், எக்ஸஸ் 100 எடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு ரூ. 10,00,000 போட்டா பரவாயில்ல, ஒரு 15,00,000 போட்டா பரவாயில்ல. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் ப்ரீமியம் கார் பார்த்து நம்ம வாங்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டில் லக்ஸரி பிராண்ட் கார் வந்து செட் ஆகும். அவங்க தான் வாங்குவாங்க. வேறு யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால நீங்கள் ₹1,00,00,000 கார் வாங்கினாலும் சரி, இல்லை ₹80,00,000 கார் வாங்கினாலும் சரி, லக்ஸரி கார் வந்து பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தான் வரும். அது காரணம் இதான். ப்ரெஸ்டீஜ் தான் ஒரு பெரிய பெரிய மேட்ரு. ப்ரெஸ்டீஜ் இல்லாமல் இந்த கார் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கம்மியாலாம் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனராக தான் இருக்க விரும்புவங்களே தவிர செகண்ட் ஓனராக யாரும் இருக்க மாட்டாங்க. வேறு அடுத்தபடியாக இந்த சர்வீஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்கும், சர்வீஸோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதிகமாக யாரும் வாங்க மாட்டாவ. அதனால இந்த காரோட ரேட் வந்து இவ்வளோக்கு கம்மியாக கிடைக்குன்னு பேசுவாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் மெயின் காரணம் அது கிடையாது. ப்ரெஸ்டீஜ் தான் ஒரு மெயின் காரணம். இதனால தான் இந்த கார்கள் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்குது. அப்புறம் மற்றபடி நீங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி தரவாக செக் பண்ணி வாங்குங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன், அந்த யூஸ்டு கார் வாங்கிட்டு பிரேக் பேடுக்கு எத்தனை க ரேட் வச்சுட்டு, சஸ்பென்ஷன் ஒரு ரேட் வச்சுட்டு, இன்ஜின் ஆயில் மாத்திரைக்கு இவ்வளோ ரேட் வச்சுட்டு, ஆயில் ஃபில்டர் வந்து இவ்வளோ ரேட் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ரேட் இவ்வளோ இவ்வளோன்னு பேசிட்டே போகிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து லக்ஸரி பிராண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. நான் உங்களுக்கு தப்பெல்லாம் யாரையும் தப்பு நான் சொல்லவே இல்லை. இந்த கார் இந்த ரேட்டு தான் வைக்கும். அப்போ அதை யோசிச்சுட்டு வாங்கணும். வாங்கின பிறகு இப்படி விற்கிது அப்படி விற்கிதுன்னு கதறி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த காரணம் இப்படி தான். அப்படி தெரிஞ்சுட்டு வாங்க. நம்ம ஒரு கார் ஆசைப்பட்டு வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மனசளவில் கஷ்டப்படவே கூடாது. அப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா வண்டி தயவு செஞ்சு வாங்காதீங்க. வண்டி வந்து என்ன பொறுத்தளவுக்கு நார்மலா ஒரு நம்மள கொண்டு ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிற ஒரு பொருள் கிடையாது. அது சென்டிமெண்ட்டா நம்ம கூட டச் ஆகும். கண்டிப்பா சென்டிமெண்ட்டா நம்ம கூட அட்டாச் ஆகும். நம்மள நெறைய விஷயங்கள காப்பாத்தும். அது போக நம்மள வந்து ஒரு சேஃப்டியா பார்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். வேற மத்தபடி இந்த கார வாங்கிட்டு அடிக்கடி மாத்துறது, கார் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கார் வாங்கிட்டீங்கன்னா செலவு பண்றதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. அப்படி தயங்குற ஆளா இருந்தா தயவு செஞ்சு இந்த பெரிய பெரிய கார்லாம் வாங்காதீங்க. ஏன்னா வாங்கிட்டு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். வாங்கிட்டு இந்த கார எப்படி போட்டுருக்கன்னு உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. லக்ஸரி காரோட லக்ஸரி பிராண்டோட கார் வந்து ரேட்டு கம்மியா இருக்கக்கூடிய காரணம் இதுதான். வேற மத்தபடி எதுவும் காரணம் இல்ல. வீடியோல எதுவும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இது உங்கள் கார் ரிவ்யூ தமிழ்.